ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜித்துஸ் ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 7 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 7ல் செக்டு ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன்ல, ஃப்ளவர் ஃபில்லிங் டிசைன்ஸ் பார்க்குறப்போ சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் செக்டு ஃபில்லிங் டிசைன்ஸ் போடுறேன்னு சொல்லிவிட்டு. ஃப்ளவர் ஃபில்லிங் டிசைன்ஸ் வீடியோஸ் பார்க்காதவங்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ செக்குடு ஃபில்லிங் டிசைன்ஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து 2 பக்கமும் க்ராஸாக லைன் போட்டுட்டு செக்குடு மாதிரி போட்டுட்டு ஒன்று விட்டு ஒன்று இருக்கிற பாக்ஸில் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஃபில்லிங்ஸ் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, பாக்ஸ் வந்து கரெக்டாக ஒன்று விட்டு ஒன்று கொடுக்கும்போது அந்த டிசைன்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ்லாம் போடுறதுக்காக நடுவில் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக இந்த செக்குடு டிசைன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுவும் இந்த மாதிரியே பாக்ஸ் போட்டுட்டு, பட் ஸ்ட்ரெயிட் பாக்ஸ் போடுறோம் சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் 2 பக்கமும் க்ராஸ் லைன்ஸ் மாதிரி போடுறோம். இப்போ ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நாலு பார்ட்டிஷனாக இருக்குதுல்ல. ஃபஸ்ட்டு மேலே கீழேன்னு ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸு, நெக்ஸ்ட்டு பாக்ஸில் இந்த சைடு அந்த சைடுன்ட்டு நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். அது ஒரு டிசைனாக இருக்கும். 3D டிசைன் மாதிரி க்ரியேட் ஆகும் இது பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ். ஓகேங்களா? ஃபுல்லாகவே அதே மாதிரியே நம்ம கொடுத்துட்டே வரலாம். டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் எடுத்து தனித்தனியாக ஃபில்லிங்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன். ஓகே, ஃபில்லிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இதோட ஃபில்லிங்ஸ் நெக்ஸ்ட்டு 3rd டிசைன்ஸ் பார்க்கலாம். நம்ம ஜிக்ஸாக் லைன்ஸ் போடுவோம்ல, அதுவே வந்து க்ராஸாக இப்போ போட்டோம்ல லைன்ஸ் போடாமல் ஜிக்ஸாக்ஸில் லைன்ஸ். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது கையில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைன் கையில் போடும்போது. இந்த பக்கம் நெக்ஸ்ட் இந்த பக்கம் அந்த மாதிரி க்ராஸாக போட்டு ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் டாட்டாக வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது டபுள் லைன்ஸாக கொடுத்துக்கலாம். அதே கிராஸ் லைன்ஸில் வந்து டபுள் லைன்ஸாக போட்டுக்கலாம். லைன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் அது மாதிரி கிராஸாக. இது ஃபுல்லாகவே செக்குடுன்றதுனால நம்ம லைன்ஸ் போட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாக பாக்ஸ் போட்டுட்டு அந்த 4 இடம் ஜாயின் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ட்ராப்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி.
புதுசாலாம் எதுவுமே போடலைங்க. எல்லாமே நம்ம பேசிக்ஸ் எலமெண்ட்ஸில் யூஸ் பண்ணோம்ல, அதை வச்சு மட்டுமே தான் நான் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபில்லிங்ஸ்க்காக. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே சுற்றி இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த சென்டரில் இருக்குல்ல, அந்த பார்ட்டிஷனுக்கு மட்டும் நம்ம ஷேடிங் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு 3D ஃப்ளவராக க்ரியேட் ஆகும் இது. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் இருக்க பார்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செக்குடு மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம்ல, லீஃப் டிசைன் வச்சுட்டு இந்த லைன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ட்ராப் டிசைன் வச்சுட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமுமே வந்துட்டு ட்ராப் டிசைன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு. ஓகே, நல்லா தொடச்சிடுங்க. இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம போட்டுகிட்டே இருக்கும் போது அது கொஞ்சம் எக்ஸஸாக வந்துகிட்டே இருக்கும். அதை தொடச்சிட்டு போட்டோன்னா ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக நல்லா கிடைக்கும். ஓகே, அது அப்படியே போட்டோன்னா அது நல்லா இருக்காது பார்க்க. ஸோ நம்ம இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல டாட் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கேப் சென்டரில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கேப் கம்மியாக இருக்கவே நான் ஒரு டாட் மட்டும் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். இதுக்கு ஒரு செக்குடு மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன ஆர்ம்ஸ் கொடுத்து இந்த லைன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைட் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வாங்க. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் அந்த ஆர்டர். ஓகே, இந்த அம்ஸ் கொடுத்து இந்த லைன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் கேப் இருக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த ட்ராப் டிசைன் யூஸ் பண்ணி நான் ஹார்ட் மாடலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.